நினைச்சுக்கிறது சிறுசாக நினைக்கிறேன். முத்துப்பேட்டையில் இன்னைக்கு நடக்கிற விழா வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. தோத்து போயிட்டோம் அப்படின்னு மனசோர்வும் அடைய வேண்டாம், வெற்றி பெற்றுட்டோம் சொல்லி ஆடவும் வேண்டாம். அதனால சகோதரர்களே, நாம அடுத்த வருஷம் இதை விட 10 மடங்கு அதிகமான விநாயகர் வைக்கணும். நம்முடைய கோஷம் வீதிதோறும் விநாயகர், வீடுதோறும் ராமாயணம். நம்ம தர்மத்தை, பண்பாட்டை, வாழ்க்கைய இலக்கியத்தை, நாகரிகத்தை, தேசியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக 10 நாள் விநாயகர் சதுர்த்தி விழா நடக்கும். அந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் விநாயகர் சதுர்த்தி சொற்பொழிவுகள் பண்ணுவாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க, பண்பாடு உள்ளவங்க, நல்லவங்க, தேசியவாதிகள், சிந்தனையாளர்கள் அவர்கள் எல்லாம் ஒரு நாள் கூப்பிட்டு விழா நடத்துவோம். ஒரு நாள் பாரத மாதா பூஜை நடத்துவோம், ஒரு நாள் கோமாதா பூஜை நடத்துவோம், ஒரு நாள் திருவிளக்கு பூஜை நடத்துவோம், ஒரு நாள் மாணவர்களுக்கான நிகழ்ச்சி, பெண்களுக்கான நிகழ்ச்சி. அப்படி சமுதாயத்தில் இருக்க அத்தனை பேரையும் அரவணைச்சு கொண்டு வருவதற்காக இந்த விழாவை நாம் பயன்படுத்துறோம். விநாயகர் பெருமான் அவர்களால இந்த விழா இன்னைக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுல வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. வெற்றியும் 1 நிமிஷம் தான், தோல்வியும் 1 நிமிஷம் தான். அதனால நாம அமைதியா இந்த விழாவில் பங்கெடுத்துக்கிறவங்க காவல்துறையோட ஒத்துழைச்சு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு நம்ம நுழைக்கா சொல்லுவாங்க. அதை நாம் பின்பற்றி போக்குவரத்துக்கு அடைஞ்சு இல்லாம, பொதுமக்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாம வீதியினுடைய இடது பக்கம் மாத்திரம் போய் பண்ணணும். நான் வந்தபோது ஒரு கோஷம் கேட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு. இது நம்ம நாடு. நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு சின்ன சேதம் ஏற்படுறதுனா நமக்கு தான் ஏற்பட்டிருக்கு. நாட்டின் உடமை நாமே அழித்தா நஷ்டம் யாருக்கு? உங்க வீட்டுக்கு நீ தீ வச்சுன்னா பெரிய புத்தாசம் அது. அதனால நாம் எல்லாரும் சேர்ந்து கட்டுப்பாட்டோட காவல்துறைக்கு எந்த விதமான வேலையை வைக்காம நாம செய்யணும். நான் இந்த மாதிரி விழாக்கள் ஆயிரக்கணக்கில் பார்த்திருக்கேன். இதை விட பிரம்மாண்டமான ஊர்கள் இருக்குல்ல, திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் பார்த்திருக்கேன். இந்த வருஷம் ஈரோட்டில் பிரம்மாண்டமான ஊர்களும் அதுக்கு வந்து சத்தியமங்கலத்தில் ஊர்களும் எல்லாம் ரொம்ப எந்த விதமான அசுபாவிதம் இல்லாத ரொம்ப கரெக்டா நடந்திருக்கு. நம்மால முடியும். அப்படி செய்து நம்முடைய தேசத்தையும், தெய்வத்தையும், தர்மத்தையும் உலகத்துல முதல் நாடாக்கணும். அதுக்காகத்தான் பண்றோம். இந்த சில்லறதான் முடிஞ்சு போயிடும். இது நான் காட்டு போக்கில் மறந்து போயிடலாம். நாளிடம் நிக்க போறது என்ன? உலகத்துக்கு உயர்ந்த நாடு எது? உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய நாடு எதுன்னு கேட்டா பாரத நாடு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்கு நாம் எல்லாம் பாடுபடணும். நீ காலையில் அந்த நோட்டீஸ் கொடுத்தாங்க எனக்கு, நான் ஒரு பதில் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. திருவாரூர் மாவட்டம் காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் ஒரு பதில் நோட்டீஸ் கொடுத்திருக்கேன். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் முத்துப்பேட்டை விநாயகர் சமான பாதை விஷயமாக 2011 என்று வழக்கமாக விநாயகர் செல்லும் பாதைக்கு மாறாக மாற்று பாதையில் செல்ல வேண்டும் என்று உத்தரவு போட்டிருப்பதால் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு எங்களுக்கு போதிய நேரம் இல்லை.